போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இறை மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறைப்பணி தன்னை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் ஆன்மாக்களின் நலனுக்காக உடலை உறக்க கற்பித்தீரே. அதனால் நாங்கள் பாவங்கள் அனைத்தையும் விட்டு விலகவும் பரிவிரக்கத்துடன் நீர் தந்தவும் கட்டளைகளை கடைபிடிக்கவும் எங்கள் இதயங்களுக்கு ஆற்றல் தருவீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 4 முதல் 11 முடிய. என் தலைவரே, நீர் மாட்சிமிக்க அஞ்சுதற்குரிய இறைவன். உம்மீது அன்பு கொண்டு உம் கட்டளைகளின்படி நடப்பவர்களுடன் நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்து அவர்களுக்கு பேரன்பு காட்டுகின்றீர். நாங்கள் பாவம் செய்தோம்,
வழி தவறி நடந்தோம். பொல்லாதவர்களாய் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம். உம் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் கைவிட்டோம். எங்களுடைய அரசர்கள், தலைவர்கள், தந்தையர்கள், நாட்டிலுள்ள மக்கள் அனைவருக்கும் இறைவாக்கினர்களாகிய உம் ஊழியர்கள் உமது பெயரால் பேசியதற்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை. என் தலைவரே, நீதி உமக்குரியது. எமக்கோ இன்று வரை கிடைத்துள்ளது அவமானமே. ஏனெனில் யூதாவின் ஆண்களும் எருசலேம் வாழ் மக்களும் இஸ்ரேலை சார்ந்த யாவரும் ஆகிய நாங்கள் உமக்கு எதிராக செய்த துரோகத்தின் பொருட்டு அருகிலோ தொலையிலோ உள்ள எல்லா நாடுகளுக்கும் உம்மால் இன்று வரை விரட்டப்பட்டுள்ளோம். ஆம் ஆண்டவரே, அவமானமே எங்களுக்கும் எங்கள் அரசர்களுக்கும் தலைவர்களுக்கும் தந்தையர்களுக்கும் கிடைத்துள்ளது. ஏனெனில் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம். எங்கள் தலைவரும் கடவுளுமாகிய உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. நாங்களோ உம்மை எதிர்த்து நின்றோம். எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தம் ஊழியர்களான இறைவாக்கினர் மூலம் தம் திருச்சட்டங்களை அழித்து அவற்றின் வழியில் நடக்குமாறு பணித்தார். நாங்களோ அவரது குரலொலியை ஏற்கவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். பல்லவி. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். பல்லவி. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 36 முதல் 38 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள். அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள். அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவியால் அளக்கிறீர்களோ அதே அளவியால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். உங்கள் தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவராய் இருங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு தந்தையாம் கடவுள் நமக்கு இரக்கத்தை தந்திருக்கிறாரோ அதே இரக்கத்தை பிறருக்கு கொடுக்க ஆண்டவர் நம்மளை அழைக்கின்றார்.
ஆகவே என்ன இரக்கம் என்று முதல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன இரக்கம் தந்தையாம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் பதிலுரை பாடல் பல்லவியில் தெளிவாக ஆண்டவர் கூறுகின்றார். அதாவது, ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். நம் பாவிகளாக இருந்த பொழுது கூட, பாவத்தில் இருந்த பொழுது கூட ஆண்டவர் நாம் சாகக்கூடாது என்று அவருடைய ஒரே மகனை நமக்கு அவர் தந்தார். அதுதான் அவர் தருகின்ற இரக்கம். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அதான் நற்செய்திக்கு முன் வசனத்திலையும் தெள்ள தெளிவாக ஆண்டவர் கூறுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றனர், அது மட்டும் இல்லாமல் நிலை வாழ்வும் தருகின்றனர் என்று ஆண்டவர் கூறுகிறார். அப்போ நாம் என்ன தந்தையாம் கடவுளின் பெற்றிருக்கிறோம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பெற்றிருக்கிறோம். அதுதான் இரக்கமாக இருக்கிறது. இப்போ நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிறருக்கு தர ஆண்டவர் நம்மளை அழைக்கின்றார். ஆகவேதான் அதற்கு 2 நிபந்தனைகள் உள்ளன. இப்போ நம்ம எப்படி தந்தையாம் கடவுளிடம் இருந்து அந்த இரக்கத்தை பெற முடியும், அதே இரக்கத்தை எப்படி பிறருக்கு தர முடியும் என்றால் இந்த 2 செயல்கள் வழியாக மட்டும்தான் நம்மால் அந்த இரக்கத்தை பெற்று பிறருக்கு தர முடியும். இந்த 2 செயல் என்னவாக இருக்குது என்றால், புனித யோவான் நற்செய்தி கூறியிருப்பது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்தவர்கள் மட்டும்தான் ஆண்டவர் தருகின்ற மீட்பை அவர்களால் பெற முடியும். தான் முதல் செயல், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பது. 2வது செயல் என்னவாக இருக்குது என்றால், எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் 2:4-6 பார்த்தோம் என்றால், ஆண்டவர் இரக்கம் நிறைந்தவராக இருக்கின்றார், மிகுந்த இரக்கத்தோடு இருக்கின்றார். ஆகவே யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் ஆண்டவர் தருகின்ற மீட்பை, இரக்கத்தை பெற முடியும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஆகவே இந்த 2 செயல்களை நாம் செய்தால் மட்டும்தான் தந்தையாம் தருகின்ற அந்த இரக்கத்தை பெற முடியும். அதே இரக்கத்தை பிறருக்கும் நாம் எடுத்து கூற முடியும். ஆகவே நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இல்லை என்றால் என்ன நடக்கும் என்று முதல் வாசகம் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறது. நம்பிக்கை இல்லாமல், ஆண்டவரோடு இணைந்தில்லாமல் இருக்கும் பொழுது நாம் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற முடியாது. பெறாமல் என்ன நடக்கும் என்றால் அவமானத்தில் தான் இருப்போம் என்று முதல் வாசகம் தெள்ள தெளிவாக கூறுகின்றது. ஆகவே அந்த அவமானம் வேண்டாம் என்றால் நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவர் இரக்கத்தை பெறும் பொழுது ஆண்டவருடைய நீதி எப்பொழுதும் நம் வாழ்வில் இருக்கும். உதாரணமாக புனித மகதலேன் மரியாவுடைய வாழ்வை நாம் எடுத்துக்கொள்ளலாம். புனித மகதலேன் மரியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்னாடி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருப்பதற்கு முன்னாடி அவர் பாவத்தில் ஆழ்ந்து இருந்தவர், எல்லா பாவமும் செய்து வந்தவர். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்போ சந்திக்கிறாரோ அப்போவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையாம் கல்லூரி இரக்கத்தை எப்போ பெற்றுறாரோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 7 பேய்களை அவர்களிடம் ஓட்டி விட்டார். லூக்கா நற்செய்தி 8:2 நாம் தெளிவாக பார்க்கின்றோம். ஆகவே அதே இரக்கத்தை பிறருக்கு அவர் தர ஆரம்பிக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் எந்த அளவுக்கு அந்த இரக்கத்தை பிறருக்கு தர ஆரம்பித்தார் என்றார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிறருக்கு தர ஆரம்பித்தார் என்றார், அவருக்கு தான் முதலாக ஆண்டவர் உயிர்த்தெழுந்த செய்தி வருகிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கின்றார். அந்த செய்தியை அப்போஸ்தலருக்கு அவர் தான் எடுத்து கூறுகின்றார். ஆண்டவர் ஒரு இரக்கம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அப்போஸ்தலருக்கே ஒரு சீடர் எடுத்து கூறினார், அந்த புனித மகதலேன் மரியா தான். ஆகவேதான் ஆண்டவர் மீது நம்பிக்கையும் ஆண்டவரோடு இணைந்திருக்க ஆண்டவர் அழைக்கின்றார். எவ்வாறு நம்பிக்கை நிறைந்தவர்களாக இருக்க முடியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்தவர்களாக இருக்க முடியும் என்றால், எப்பொழுதெல்லாம் திருப்பலியில் வந்து நற்கருணை ஆண்டவரை உட்கொள்கின்றீர்களோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்றீர்களோ, அப்பொழுதெல்லாம் உங்கள் நம்பிக்கை பெரிதாகப்படுகிறது. அப்பொழுதெல்லாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறீர்கள். அதன் வழியாக அவர் இரக்கத்தை பெறுகிறீர்கள். தந்தையாம் கடவுள் இரக்கத்தை நிறைவாக பெறும் பொழுது விண்ணகம் சென்று அடைந்து விடுகின்றோம். ஆகவே இந்த அருளுக்காக அன்னை மரியாவுடைய பரிந்துரையை நாடி தெய்வீக திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். வாழ்வை பலியா மாற்ற வந்தே
முழு மனதுடனே கையளிக்கின்றேன் காணிக்கை ஏற்றிடுவார். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தே என்னை ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன் காணிக்கை ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை கனிவுடன் ஏற்றருளும். விண்ணக மறை நிகழ்வுகளுக்கு ஊழியம் புரிய நீர் அழைத்தவர்கள் இவ்வுலக கவர்ச்சியிலிருந்து விடுதலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களே மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுள்ளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலன் ஆகியவர் அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித ஆரோக்கிய மாதா, அவர் கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகியவர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்த வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியார் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இதோ நம்முடைய அன்றாட உணவு. செம்மறியின் விருந்திற்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவுணவை எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் தூய உடலாக தந்திருக்கிறீரே. அதனால் அது விண்ணக மகிழ்ச்சிக்கு எங்களை
உரிமையாளர்களாக ஆக்குவதாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற்றவர்களாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு